போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன். இல்லன்னு சொல்லல. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க மேல நான் வச்சிருந்த பாசம் பொய் இல்ல மீனா, பொய் இல்ல. அவங்கள, அத்தைய, மாமாவ, உன்ன, ராஜிய, அரசிய, தம்பிகளை எல்லாரையும் எனக்கு அம்பிட்டு பிடிக்கும். உண்மையா பாசம் வச்சேன். அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும், உங்க எல்லாரையும் அந்த வீட்டுல நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் சொன்ன போய் என் வாழ்க்கைக்கு எமனா வரணும்னு நான் எதிர்பார்க்கல வீணா. என்னால சாப்பிட முடியல, தூங்கவும் முடியல. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இருட்டா இருக்கு. என் வாழ்க்கைய நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா. நான் என்னதான் பண்ணட்டும்? நீ ஏன் சொல்ல? நீ என்ன பண்ணணும்னு சொல்ல, நான் பண்றேன். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாருங்க, உங்க லைஃப் சீக்கிரமா சரியாயிடும். சரவண மாமா கூட சேர்ந்து நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. இப்படி எல்லாம் என்னால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. காலத்துக்கு தான் என்னைக்குமே அந்த சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, அமைதியா இருந்தீங்கன்னா, உங்க அம்மா பேச்ச கேட்டு எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கூட உறுதியா என்னால சொல்ல முடியாது. என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதானு சொல்லாம சொல்றியா மீனா? அப்படி சொல்லலக்கா. எனக்கு புரியுது, புரியுது மீனா, புரியுது. சரி, அவர் எப்படி இருக்காங்க? அந்த விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துலதான் இருக்காரா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் பொறுமையா இருந்தா எல்லாம் நல்லபடியா மாறிடுமா மீனா? சரி, நான் வரேன் மீனா. எப்பயாவது நான் போன் பண்ணா எடுன, என்கிட்ட பேசு. நீ என்கிட்ட பேசாமல இருந்துடாத.